இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் உங்கள் வாழ்த்துக்கிறேன், உங்களை வரவேற்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்க. தேவனுடைய பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்னன்னா, வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களுக்கு பகையாக இருந்தார்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமா இருந்தீர்கள், இப்பொழுது கர்த்தருக்குள் என்னவா இருக்கீங்க? வெளிச்சமா இருக்கு. முன்னாடி நம்ம என்ன இருளா இருந்தோம், அந்தகாரமா இருந்தோம், இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் மாறும்போது நமக்குள்ள சில மாற்றங்கள் உண்டாகும். இருள் இருக்கும்போது எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும். இருட்டா இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கும், பல்லி இருக்கும், பூச்சி இருக்கும், புழு இருக்கும், குப்பை இருக்கும், எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல வெளிச்சம் வந்தோடனே பாம்பு அந்த இடத்துல இருக்காது, புழு அந்த இடத்துல இருக்காது, அந்த இடத்துல இருக்கிற குப்பைகள்லாம் மாறிடும். அந்த இடத்த மற்றவங்க கண்ணுக்கு தெரியும், அந்த இடம் மற்றவங்க ஆசைப்படுவாங்க. இருளா இருக்கும்போது அது யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை பார்க்கவும் மாட்டாங்க. ஐயோ இருளா இருக்குதுன்னு சொல்லி ஓடிடுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்தில் வந்ததுனால வெளிச்சமா மாறி இருக்கணும். ஆகையினால நீங்க பண்ண வேண்டியது ஒன்றுதான், அந்தகாரமா இருக்கிற உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமா மாற்றுங்க. அல்லேலூயா. இருளா இருக்கிற உங்கள் வாழ்க்கையை வெளிச்சமா மாற்றுங்க. அப்படிதான் ஆண்டவர் என்ன பண்றாரு இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார். எந்த காரியங்கள் செய்தாலும் ஜெபித்து செய்கிறவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். எந்த காரியங்கள் செய்தாலும் ஜெபிக்காமல் செய்கிறவர்கள் இருளின் பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவர்களெல்லாம் என்ன நினைக்கிறார்கள்னா, ஜெபம் இல்லாமல் வாழ்ந்து விடலாம், ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ்ந்து விடலாம் நினைக்கிறாங்க. அல்லேலூயா. மாம்சத்துல ஒருபோதும் வாழ்ந்து விட முடியாது. உலகத்தினுடைய காரியங்களை நம்ம வாழ்ந்து விட முடியாது. தெய்வீக காரியங்களை தான் நம்ம வாழ முடியும். ஏன்னா நம்ம தெய்வீகமானவர்கள். அல்லேலூயா. நமக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போல தண்ணி தாக்கம் எடுக்கலாம், உணவு தாக்கம் எடுக்கலாம், இறைச்சி பசி இருக்கலாம், முறுமுறுப்புகள் இருக்கலாம். ஆனாலும் கடந்து போகிற பாதையில நின்று விடாதபடிக்கு கர்த்தர் சொல்லுகிற பாதையில சென்றடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எல்லா கரங்களை தட்டி கத்துட்டு நாம போற வழியில ஒருத்த மரித்தான், விபத்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லாதபடிக்கு அவன் போய் சேர்ந்து விட்டான். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, போய் சேர வேண்டும், போய் சேர்ந்து வாழ வேண்டும். இது ஆசீர்வாதம். போற வழியில ஒருத்தர் மறிச்சிட்டான் அப்படின்னா அவனுக்குள்ள இருள் இருக்குது. விபத்துல ஒருத்தர் மறிச்சிட்டான்னா அவனுக்குள்ள இருள் இருக்குது, அந்த கால கிரிகள் இருக்கிறது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல பிறந்துட்டோம், ஏதாவது பண்ணி வாழ்ந்து விடலாம், ஏதாவது செய்து வாழ்ந்து விடலாம் நினைக்கிறாங்க. ஏதாவது செய்து பிழைக்க முடியாது, ஏதாவது செய்து வாழ முடியாது. இயேசுவை பின்பற்றி தான் வாழ முடியும் சட்டம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதத்தினுடைய சட்டம் சொல்லுகிறது, கிறிஸ்துவை பின்பற்றி வா, நீ வெளிச்சத்துல வாழலாம். அல்லேலூயா. 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்கள், 5 கன்னிகைகள் புத்தி இல்லாதவர்கள். வெளிச்சம் இல்லாததுனால, புத்தி உள்ள கன்னிகைகள் வெளிச்சம் இருந்ததுனால மணவாளனை பார்த்தார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் வெளிச்சம் அவங்க கிட்ட இல்லாததுனால மணவாளனை பார்க்க முடியவில்லை. தாமதமாகிவிட்டது, நேரமாகிவிட்டது. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களை எப்போ அழைச்சாரோ அந்த நேரத்தில் நீ பர்ஃபெக்ட்டா ரெடியா இல்லைன்னா மணவாளனை தேடி அப்புறம் உடையந்தேனா மணவாளனும் இருக்க மாட்டாரு, கதவும் சாத்தப்பட்டுரும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கிறிஸ்தவன்னா வாலிப வயசு தானே,
சின்ன வயசு தானே, இப்பெல்லாம் ஜாலியாக இருந்துட்டு வயசான உடனே முடியலான்னு ஆசை ஒன்றையும், அதுக்கப்புறம் கத்தர்கிட்ட போக உட்காந்து அப்புறம் மன்னிப்பு கேட்டுக்கலாமே, நம்ம உயிராட தானே இருக்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கதவு சாத்தப்பட்டுருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா புத்தி உள்ளவர்களாகவும் புத்தி இல்லாதவர்களாக இருக்கிறதுக்கு தான் ரீசன். அல்லேலூயா. அவர் சொல்லியிருக்கிற காரியம் அதுதான். குறிப்பிட்ட நேரம், ஒவ்வொரு மனிதனுக்கும் குறிப்பிட்ட நேரம் வச்சுக்கிறாரு. எல்லாரும் ஒரே மாதிரி கிடையாது வாழ்க்கை. ஒருத்தர் 60 வயசுல ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்கன்னா அவங்களுக்கு தான் கிரியேஷனுக்கான நேரம். முன்ன 10 வயசுல கர்த்தர் அழைக்கிறாருன்னு சொன்னா உனக்கான கிரியேஷனுக்கான நேரம். அல்லேலூயா. அதை விட்டு விடாதபடிக்கு நம்ம என்ன பண்ணணும், அவங்க மட்டும் 60 வயசுல வராங்க, நம்மளும் 60 வயசுல வரும் அப்படின்னு நினைச்சா அது தேவனுடைய திட்டம் அல்ல. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய ஒவ்வொரு திட்டம் இருக்குது. அல்லேலூயா. 60 வயசுல அவங்க ரொம்ப கஷ்டத்துல வாழ்வாங்க. ஆனா அவங்க 10 வயசுல இருந்தே ராஜாஜா வசனம் வைப்பாரு. அல்லேலூயா. அதான் தேவனுடைய திட்டம், தேவனுடைய நோக்கம், தேவனுடைய எதிர்காலம். தேவன் எல்லாவற்றையும் தர ரெடியா இருந்தோம். இஸ்ரவேல் ஜனங்க போல அதை வற்புறுத்தி கடினப்படுத்தி முறுமுறுத்து வாங்கி சாப்பிடக்கூடாது. ஆண்டவரே நீ சொல்ல மடியும் கேட்கிறதுன்னு சொல்லி சமாதானமா வாங்கி தருகிறது. அல்லேலூயா. அதாவது பணம் எப்படினாலும் கிடைக்கும், ஸ்ட்ரைக் பண்ணாலும் கிடைக்கும், அமைதியா இருந்தாலும் கிடைக்கும். கர்த்தரிடத்துல நம்ம போய் போராட்டம் பண்ணி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரிடத்துல கேட்கும் போது தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. தொழிலாளர்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா போராட்டம் பண்ணி வாங்கி என்ன பண்ணுவாங்க, உண்ணாவிரதம் பண்ணி பணம் வாங்குவாங்க. உண்ணாவிரதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம போராட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நாம் உண்ணாவிரதம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நாம் பண்ணியிருக்கிற காரியங்கள் என்னவென்றால் தேவனிடத்துல அன்பா இருக்கும்போது அவர் நீ கேட்காமலே எல்லாவற்றையும் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்கள் நம்ம மத்தியில செய்கிறவராக இருக்கிறார். அவர் பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். நிறைய பேர் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, சிறு குழந்தைகள் இருந்தது போல மாற வேண்டும். சிறு பிள்ளைகளை போய் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ நம்மளாம் என்ன பண்றோம், இருக்கிறோம் சிறு பிள்ளைகள் மாற சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பசங்க ட்ரெஸ் எடுத்து போட்டுக்க முடியுமா? சின்ன பசங்க குளிக்கிற சோப்பை எடுத்து போட்டா நம்ம சிறு பிள்ளைகள் மாறுறோம். அல்லேலூயா. மாற முடியாது. தன் இருதய சிறு பிள்ளைகள் போல் மாற வேண்டும் என்று தேவன் சொல்றார். அல்லேலூயா. தன் இருதய சிறு பிள்ளைகள் போல் மாற வேண்டும். அப்பதான் நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளா மாற முடியும். பெரியவங்களுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்குதுதான். ஆதிராஜ ஆண்டவர் சொல்றாரு, உங்க இருதயம் வேணாம், பெரியவங்க இருதயம் வேணாம். சிறு பிள்ளையின் இருதயத்தை போல் மாறாவிட்டால் அவர் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அவனுக்கு எகிப்து நீ சொல்லுவ, நான் ஆண்டவரோட ஒழுங்கா நடந்து வந்துருப்பேன், நான் கொண்டு விட்டு தான் வச்சுக்கேன், அங்கே முன்னும் தண்ணிலாம் இல்லாம பாட்டில் தண்ணி எடுத்து நடந்து வந்துருப்பேன்னு சொல்லுவீங்க. இன்னைக்கு நீ அங்க இருக்கிற இல்லையா? உன் வாழ்க்கை இன்னைக்கு எங்க இருக்குது? இறைச்சி கொண்டா நான் உட்காந்துக்கிறியா? வெங்காயம் வெள்ளம் போட்டு தேடுறியா? வேலையே கெதி நிக்கிறியா? ஆண்டவரே தேடுறது இல்லையா? எப்ப பார்த்தாலும் யாரா திட்டிகிட்டே இருக்கிறியா? முறுமுறுப்பு. இதெல்லாம் எகிப்தினுடைய கொள்கைகள். எகிப்துக்கும் மோவூர் கிராமத்துக்கும் மிகுந்த பிணைப்பு உள்ளது. அல்லேலூயா. எகிப்துக்கும் நம்முடைய கிராமத்துக்கும் ரொம்ப பிரிக்க முடியாத ஒரு காரியங்கள் இருக்குது. அங்க என்ன பண்ணிக்கிறார், கடவுளை நேரத்தில் வந்து வச்சு எகிப்துல இருந்து என்ன பண்ற, ஒவ்வொருத்தரா இஸ்ரவேலுக்கு கூட்டு வந்தது போல உங்களை வற்புறுத்தி தான் கூட்டு வந்துக்கிறேன். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ இனி நீங்கள் எகிப்து தேசத்தில் இல்ல, நீங்க இஸ்ரவேலுக்கு கடந்து வந்துட்டீங்க. அப்போ கூட ஒரு ஆமீன் வராது. எகிப்தா இஸ்ரவேல் இருக்கிறீங்களா? கவனிங்க, எகிப்துனா பாவம் நிறைந்த இடம், அடிமைத்தன வீடு.
ஆசீர்வாதம் இல்லாத வீடு. அங்க உன் வயிற்றுக்கும் வாய்க்கும் கிடைக்கும். இஸ்ரவேல் தேசம் பாலும் தேடுகிற தேசம், விடுதலை உள்ள தேசம். இதான் பாயிண்ட். அல்லேலூயா. புரிந்து கொள்ளுங்க. இங்க நீ தான் அதிகாரி. அங்க உன்னை வேலை வாங்கிறதுக்கு வந்திருப்பான் எகிப்துல. இங்க நீ தான் மற்றவங்களை வேலை வாங்கணும். அல்லேலூயா. எகிப்துல இருந்து என்ன பண்றாரு? உங்களை கானானுக்குள்ள அழைத்து வருகிறார். கானான் தேசத்துக்கு பிரவேசிக்கும்படியாக இஸ்ரவேல் மக்களை என்ன பண்றாரு? அழைத்து வந்து பாலும் தேடுகிற ஓடுகிற தேசத்தை கடந்து போக மாட்டார். 40 வருஷம் கழிச்சு அவங்க கடந்து வராங்க. 14 நாள்ல கடக்க வேண்டிய இடத்த 40 என்ன பண்றாங்க? 40 வருஷமா என்ன பண்றாங்க? கடந்து வந்துக்கிறாங்க. 40 வருஷத்துல ஏதாவது இழந்தார்கள், ஏதாவது பெற்றார்கள். கர்த்தருடைய திட்டத்தை அவர் நோக்கத்தை புரிந்து கொண்ட போனால் உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் ஒரு சில திட்டங்களை வைத்திருக்கிறாரு. அதன் பிரகாரம் நீங்க பயணிக்கும் போது உங்க திட்டத்துக்கு நேரம் நீங்க போவீங்க. நீங்க இழுத்து பிடித்து நடப்பீர்களானால் உங்க திட்டம் கொஞ்சம் தாமதமா மாறும். ஏன் என் வாழ்க்கையில் எதுவும் நடக்க மாட்டேங்குது? நீ ஒழுங்கா நடக்கல, அதனால உங்களுக்கு நடக்கல. அவருடைய வழியில் நீ ஏன் விட்டு விலகிற? நல்லா தான் வந்துருக்கிற, பட்டுன்னு விலகிறிய. நல்லா தான் நடக்கிற, பட்டுன்னு உட்காந்துக்கிறிய. இலை பார்த்து வந்துடலாம், கலை பார்த்து வரது. அல்லேலூயா, அல்லேலூயா. கலை பார்த்துனா அங்கே தங்கிடுது. இலை பார்த்து மறுபடியும் என்ன பண்ண எழுந்து நடக்க வேண்டும். அப்போ உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் பார்க்கிறாரு. உங்களுடைய எல்லா நேரத்தையும் கர்த்தர் பார்க்கிறாரு. நீங்க எப்பப்பெல்லாம் அவர்கிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றீங்க, நீங்க எப்பப்பெல்லாம் அவரிடத்துல தூரமா போறீங்க, விலகி போறீங்க அப்படின்றத அவர் பார்க்கிறாருங்க. உங்களோட கர்த்தருடைய பிள்ளைங்க, நீங்க சொல்ல வேண்டியது ஒன்றுதான், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள். அல்லேலூயா. ஆவியின் கனி உங்களுக்குள்ள இருந்தா அது சகல நற்குணத்தை உங்களுக்கு கொடுக்கும், நல்ல குணத்தை கொடுக்கும். நீதியிலும் உண்மையிலும் விளங்கும் என்று இந்த வேதம் சொல்லுது பாருங்க. அல்லேலூயா. ஆவிக்குரியவர்கள் ஆவியின் கனிகளை தேடுகிறார்கள், மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்தின் கனிகளை தேடுகிறார்கள். ஆவிக்குரியவர்கள் வெளிச்சத்தை தேடுகிறார்கள், மாம்சத்துக்குரியவர்கள் இருளை தேடுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இருளின் பிள்ளைகளால் நாம் நடக்காதபடிக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகளால் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில பல அதிசயங்களை அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். கொலை செய்கிற புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அல்லேலூயா. நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த பிதாவை நம்ம சோதரிக்கணும். அல்லேலூயா. அன்பின் குமாரனாகிய ராஜ்யத்தை நம்ம அழைத்தவர் துதிக்கணும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பெரிதான கிருபை என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு ஜாதிகளின் பாவங்களுக்கு பங்காளிகளாக நாம் இருக்கக்கூடாது. ஏன்னா முற்காலத்தில் நாம் அந்தகாரமா இருந்தோம், இக்காலத்தில் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் வெளிச்சமா இருக்கிறீங்க, உங்களுக்குள்ள தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார், தேவன் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அது ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்றது பாருங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய பக்கத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? கிறிஸ்து இயேசுக்குள் ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? அல்லேலூயா. கிறிஸ்து எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்திருக்கிறார் அப்படின்றது நீங்க அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்நானம் பெறும்போது வெளிச்சம் உண்டாகவில்லையா? ஞானஸ்நானம் பெறும்போது சமாதானம் வரவில்லையா? கிறிஸ்து நமக்காக மரிக்கும் போது இந்த உலகத்தினுடைய பாவங்கள் அழியவில்லையா? நீங்கள் ஏன் அதில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வசனம் கேள்வி கேட்கிறது. அல்லேலூயா.
கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. உங்களில் ஞானஸ்நானம் எத்தனை பேர் பெற்றீங்களோ அத்தனை பேர் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய பேர் உலகத்தை சொல்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாருப்பா, அவங்களுடைய நடனா உடனா அவங்க ஒயிட் அண்ட் ஒயிட்னா பைபிள்னா நீ அதுக்கு அதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்குது. ஏசப்பா அவங்க சொந்தக்கார மாரி பண்றாங்களப்பா. இவங்களுடைய தொல்லை தாங்க முடியாப்பா. ஜெபம் பண்ணா கத்துறது, சச்சுங்கிறாங்க எப்ப பார்த்தாலும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கிண்டல் பண்றது நீங்க பாக்குறீங்க. நிறைய பேர் கேலி செய்யறது நீங்க பாக்குறீங்க. அதை அவங்க சொல்றது நீங்க கேட்குறீங்களா? ஆண்டவர் சொல்றது நீங்க கேட்குறீங்களா? அதை அந்த வசனம் சொல்லுகிறது என்னமா சொல்லுது? ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறீர்கள். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. தரித்துக் கொண்டிருக்கிறோம். நாங்க கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவா இருக்கிறோம். இப்ப நான் சொல்றீங்க. அல்லேலூயா. அவருடைய ஸ்தானத்துல நிக்கிறது உங்களுக்கு தகுதியா? அவருக்கு கூட கம்பேர் பண்றீங்க. அவர் யார் தெரியுமா? அவர் யாரும் தெரிஞ்சதுனால அவர் சொன்னதுனால தான் நான் கிறிஸ்துவா நினைக்கிறேன். அல்லேலூயா. குட்டி கிறிஸ்துவா நாம் செயல்பட்டு கொடுக்கிற கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. நீதான் கிறிஸ்துவாமே. ஆம், நீ சொல்லுகிறபடிதான். நீதான் ராஜாவாமே, நீ சொல்லுகிறபடிதான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படி சொன்னாரோ அதே போல் நம்மளும் சொல்லக்கூடிய காலங்கள் வருகிறது. நாமளும் கிறிஸ்துவாய் மாறி இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம நாம மாறுகிறோம். கிறிஸ்து 2வது ரோலை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நாம் தான் அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அப்போ நம்ம பண்ணுகிற காரியங்கள்லாம்னா இயேசு கிறிஸ்து பண்ண அத்தனை தகுதிகளையும் நமக்கு தகுதி இல்லாதவர்களாக இருந்த நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். தரித்துக் கொள்ளாதிருந்த நாம் தரித்துக் கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவை அப்படின்னு சொல்லி இந்த வேதாகமம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின் பிரகாரம் நாம் என்ன பண்ணோம்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்களும் வெளிச்சத்தின் ஒளியில் என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும் என்று அவர் செயல்படுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 15ஆம் அதிகாரம் 14வது வசனம். சகோதரரே, நீங்கள் நற்குணத்தினால் நிறைந்தவர்களும் சகல அறிவினாலும் நிரப்பப்பட்டவர்களும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல வல்லவர்களுமாய் இருக்கிறீர்கள் என்று நான் உங்களை குறித்து நிச்சயித்திருக்கிறேன். என் சகோதரர்களே, நீங்க நற்குணத்திலும் நிறைந்தவர்களா இருக்கிறீங்க. அதான் நீங்க ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுங்க? புத்தி சொல்லி வளருங்கள். அல்லேலூயா. நம்ம சபையில ஒருத்தர் கெட்டு போனான்னா சபையில இருக்கிற போய் அவங்க கிட்ட பேசி கெட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம எல்லாருடைய இருதயமும் கிறிஸ்துவின் இருதயம் நம்ம வந்து அப்படி சொல்லுவோம். நம்ம இருதயம் வெளிச்சத்தின் இருதயம் இல்லாம இருளின் இருதயமா இருந்தா அவன் கெட்டு போட்டோம். இன்னும் அவன் போறான் பாரு, அவன் குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட போகுது பாரு அப்படின்னு சொல்லுகிறவர்கள் நாம் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட பலவீனமானவர்களை பலமுள்ளவர்கள் தாங்க வேண்டும். இதுதான் சபை என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். நான் வணக்கம். இதுதான் வெளிச்சத்தினுடைய குணாதிசயங்கள், வெளிச்சத்தினுடைய வாழ்க்கை இதுதான், வெளிச்சத்தினுடைய மீட்பு இதுதான், வெளிச்சத்தினுடைய வழி இதுதான். நானே வழியும் சத்தியம் ஜீவனமா இருக்குன்னு சொன்னார்ல, அவர் தான் சொல்றாரு. நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. உலகத்துக்கு நாம இருக்கிறீங்க, வெளிச்சமா இருக்கிறீங்க. மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்லாம் வசனம் என்ன பண்ணிக்கிறார் சொல்லி. அதெல்லாம் என்ன சொல்லுவாருன்னா, வெளிச்சம் என்பது உயர்ந்தது, வெளிச்சம் என்பது சிறந்தது, வெளிச்சம் என்பது பாதுகாப்பானது, வெளிச்சம் என்பது உயர்வானது, வெளிச்சம் என்பது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியது. இல்லையா? வெளிச்சத்துக்காக தானே என்ன பண்றீங்க? மாசம் மாசம் காட்டுறீங்க. என்ன காட்டுறீங்க? இல்லையா? கட்டா நோட்டு வச்சு இல்லையா? கவர்னிங் அன்பான காலத்துல என்ன பண்றீங்க?
மாதம் மாதம் என்ன பண்ணுறீங்க? கட்டுறீங்க இல்லையா? வெளிச்சத்துக்காக தான் கட்டுறீங்க. வெளிச்சம் இல்லைன்னா கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணுறீங்க? ஐயோ வெந்து போகுது, லைட்டு போடு அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? முதல் கரண்ட் வர்றதுக்கு அறிகுறி என்ன பண்ணோம்? ஃபேன் போட்டு நான் சொல்கிறோம், ஃபேன் போட்டு சுற்றுதா பார்க்கல நான் சொல்கிறோம், லைட் போடு, கரண்ட் வர்றது தெரியும், பவர் வர்றது தெரியும். அப்போ ஒரு பவர் எல்லாருக்கும் தேவைப்படுது, உலகத்துக்கே பவர் தேவைப்படுது. உலகத்தினுடைய பவரை நான் சொல்லல, தேவனுடைய பவரை சொல்லுகிறேன். அல்லேலூயா. இந்த பவருக்கு கட்டுக்கொட்டா நோட்டம் தேவையில்லை, பில்லும் தேவையில்லை. இந்த பவர் ஆவிக்குரிய ரீதியாக நீ நிற்கும் போது உன்னை வாழ வைக்கும், உன்னை வழி நடக்கும், உன்னை ஆசீர்வாதமாக நடக்கும். அது இந்த பவர்னுடைய வேலை. அல்லேலூயா. தெசலோனிக்கேயர் 2 தெசலோனிக்கேயர் 1:11 வாசிங்க. அல்லேலூயா. கவனிங்க அன்பான கற்பனை பிள்ளைங்களே, அவர் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும் அவருடைய அற்புதங்களை நம்ம சொல்வதற்காகவும் அவர் வசனத்தின் பிரகாரம் நம்ம வாழ வைக்கிறதுக்காகவும் இந்த வசனத்தை நம்மளுக்கு சொல்லியிருக்கிறாருங்க. நீதி அவசியம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. எந்த நீதி? தேவனுடைய நீதி அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேவனுடைய நீதி என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, எந்த பக்கமோ வெளிச்சம் இருந்தால் தான் நீதி இருக்குமா? அல்லேலூயா. வெளிச்சம் இருக்கிறதா தான் நீதி இருக்குமா? அப்போ முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, உன் கண் இருளா இருந்தால் உன்னால பார்க்க முடியாது. உன் கண் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்க கடவுது. அல்லேலூயா. இன்னைக்கு திருச்சபையிலையும் கிறிஸ்தவத்திலையும் உலகத்திலையும் அநேக கண்கள், மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது, மாம்சீக கண்கள் தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரையும் பார்க்கணும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறாங்க. நிறைய பேர் பணம் அவங்க கண்ணை மூடிடுது, நிறைய பேர் பதவி அவங்க கண்ணை மூடிடுது, நிறைய பேர் உலகத்தினுடைய படிப்பு அவங்க கண்ணை மூடுகிறது, நிறைய பேர் இச்சை அவங்க கண்ணை மூடுகிறது, பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை அவங்க கண்ணை மூடுகிறது. நான் சொல்றேன், இது எல்லாவற்றையும் தூக்கி வாரமா போட்டு ஏசுதான் எனக்கு உண்மையான வெளிச்சம் என்று நீ உட்கார்வேனால் இதெல்லாம் உனக்கு பின்னாடி பின்பற்றி ஒன்று தேடி வரும். அல்லேலூயா. சும்மா நம்ம பாடினா மட்டும் போகாது, அது மாதிரி தான் நடக்கணும். கொச்சா மட்டும் போல அது மாதிரி நடக்கணும். அல்லேலூயா. இந்த சபை அப்படிப்பட்டது என்றால், இந்த வேதம் என்ன சொல்லுகிறதோ அதை செய்கிற சபை, அதை போதிக்கிற சபை. அப்படிதான் வாழணும், அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. நம்மளாம் எத்தனை கிலோமீட்டர் பயணிச்சு வரோம் சபைக்கு? உங்க வீட்டில் எத்தனை கிலோமீட்டர் சர்ச்சுக்கு? 10 நிமிஷமா? நானும் 10 நிமிஷம் வரேன். அல்லேலூயா. கவனிங்க, 2 நிமிஷம் இருக்குமா? கிலோமீட்டர்லாம் கிடையாது. ஒரு 10 தெருவில் நம்ம சபை இருக்குது. மிஞ்சி போன தம்பிங்களாம் 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தாண்டி வருவாங்க. ஒருத்தர் டெய்லி 300 கிலோமீட்டர் சபைக்கு போய் ஜெபம் பண்றாரு. அல்லேலூயா. 300 கிலோமீட்டர் தாண்டி தான் அவர் என்ன பண்றாரு? இங்க இருந்து திருச்சின்னு வச்சுக்கலாம், திருச்சில இருந்து மோவர் வர வச்சு வாரம் சபையினுடைய 2 ஆராதனைக்கு என்ன பண்றாங்க? நடந்து வராங்க. அப்ப கவனிங்க, இவ்வளோ பெரிய வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கு இந்த காலகட்டத்தில். நாம் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்? அல்லேலூயா. வெளிச்சம் உனக்குள்ள இருந்தா எத்தனை கிலோமீட்டர்னு பார்க்க மாட்டேன், எங்க ஏசுகிறாருன்னு பார்ப்பேன். அல்லேலூயா. இருதயம் முழுவதும் வெளிச்சமா இருக்கணும்பா, உன் கண் தெளிவா இருக்கணும்னு சொன்னா உனக்குள்ள இருக்கிறதான பாவங்களை எடுத்து வெளியே பண்ணும்பா, உனக்குள்ள இருக்கிற குற்றங்களை எடுத்து வெளியே பண்ணும்பா. இங்க கொஞ்சம் வச்சுக்கிறேன், அங்க கொஞ்சம் வச்சுருந்தேன்னா லைட் எப்படி இருக்கும்? அம்ஜி அடிச்சு எப்படி இருக்கும்? இந்த லைட் அம்ஜி அடிச்சுன்னா எப்படி இருக்கும்? எரிசலா இருக்கும். அது பார்த்தா உன் வாழ்க்கை எரிசலா இருக்கக்கூடாது. பாவம் கொஞ்சம் ஏசு, கொஞ்சம் பாவம் கொஞ்சம் ஏசு கொஞ்சம். அல்லேலூயா.
எல்லாத்தையும் வச்சுக்கின்னு நானும் பரலோகத்தில் நானும் பாடல் பாடிடுவேன், அந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே, இயேசு என்னை ரட்சித்தார், அப்புறம் முற்றும் என்னை மாற்றினார், சந்தோஷம் என்னில் பொங்குதே. கவனிங்க, இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். முற்றும் உன்னை ரட்சித்தாருன்னா நீ ஏன் பாதியிலே இருக்க? ஆதியில் இருக்கிற கிறிஸ்துவை நீ பின்பற்று என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆதியில் இருந்த அன்பை விட்டு விடாதீங்க. நீ வெளிச்சத்தில் கடந்து வாங்க, வெளிச்சத்தில் கடந்து வாங்க. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். நீ வெளிச்சம் பேர் யாரும் வெளிச்சம் பேர் வைப்பாங்க. நம்ம வெளிச்சத்துக்கு சொந்தக்காரரே இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. நீ ஸ்டார் கட்டனா அவனால யாருன்னா ஸ்டார் கட்டுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். கவனியை புரிந்து கொள்ளுங்க அன்பான கருத்து. இப்படி எல்லாம் நம்முடைய இது. நீ பயன்படுத்தலன்னா மற்றவன் எடுத்து பயன்படுத்துவான். நீ செயல்படுத்தலன்னா மற்றவன் செயல்படுத்துவான். இயேசு கிறிஸ்து வசனத்தை பேச பயப்படுற நீ அசிங்கமான வார்த்தை மட்டும் வாயில வருது. டேய் இவனே, டேய் அவனே அப்படி சொல்றேன் பாத்தீங்களா? அப்படிலாம் நம்ம விடாது. நம்ம வாயிலிருந்து, ஏன்னா அந்த வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வருகிறது பாத்தீங்களா? ஒரு ஊற்று தண்ணீர் இருந்து தித்திப்பான தண்ணீரோ கசப்பான தண்ணீரோ புறப்படுமோ? ரெண்டு எஜமானர்கள் ஊழியம் செய்ய முடியுமோ? ஒருவனை சிநேகித்து மற்றவனை பகைத்து எப்படி நாம் செய்ய முடியும்? செய்ய முடியாது. அதுக்காக இந்த வசனம் சொல்லுகிறது அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்க என்ன பண்ணுங்க, அந்தகார கிரியைகளை அழிக்கணும்னு சொன்னா நம்ம அப்படி வசனத்தை கை கொண்டு நடக்கணும்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அல்லேலூயா. சமயம் வாய்த்தாவிட்டாலும் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கம் பண்ணணும், கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும்னு சொல்லி வாரம் சொல்லிக்கிறது. அதனால இந்த சபையில் இருக்கிறவங்களுக்கு நான் அன்பாய் புத்தி சொல்லுகிறேன். கடிந்து கொண்டா எல்லாருக்கும் மனஸ்தாபம் உண்டாகும். கடிந்து கொண்ட அளவுக்கு நீங்க வரலன்னு நினைக்கிறேன். அதனால தீத்து 2:15 வாசிங்க. அல்லேலூயா. சகல அதிகாரத்தோட கடிந்து கொள்ளலாம். ஒரு தவறு பண்ணும்போது நம்ம என்ன பண்ணலாம்? கடிந்து கொண்டு அவங்களுக்கு புத்தி சொல்லலாம். ரோமர் 1:18 வாசிமா. சத்தியத்தை அவங்களாம் செய்யாம சத்தியத்துக்கு கீழ்ப்படியாம அது அதிகாரத்தினால் அடக்கி வைக்கிறோம். தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படும். அல்லேலூயா. அதனால சத்தியம் என்பது தேவனுடையது. அதுக்கு ரொம்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு உங்களுக்கு நான் என்ன பண்றேன் சொல்லுகிறேன் நண்பன கர்த்தருடைய பிள்ளைகளை. யோவான் 3:19 வாசிங்க. ஏன் இருளை விரும்புறீங்க? வெளிச்சமா சாப்பிடுறது விட்டு ஒருத்தன் ஹோட்டலில் கூட்டினா இருட்டில் கூட்டு போறான். அது சாம்பார் ரசமா சிக்கனா என்னன்னு தெரியல. இருட்டில் கூட்டு இருட்டில் அது கேட்டால் என்ன பண்ணுறான்? அதெல்லாம் பேஷன் உங்களுக்கு தெரியல. கிராமத்துக்கு வந்து விரிக்கிறான். அவட என்ன சொல்கிறான்? நீங்களாம் கிராமத்துக்கு வந்துக்கிறீங்களா? உங்களுக்கு இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா தெரியாது அப்படின்றாங்க. இருட்டாக்குது. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க? வீட்டில் சாப்பிட்டு இருக்கும், கரண்ட் ஆஃப் ஆகிடும். சாப்பிடாதணும், சாப்பிடாதப்பா கரண்ட் வந்து சாப்பிட அது கம்மனு உட்காந்துக்கும். இப்போ நான் சொல்கிறாங்க இருட்டில் உட்கார வச்சுட்டு சாப்பிட பண்ணுறோம். குழந்தைலேருந்து என்ன பண்ணிட்டோம்? வெளிச்சத்துலேயே சாப்பிட்டு பழகப்பட்டோம். இப்போ இருட்டில் சாப்பிட்றான்றான். இருட்டில் சாப்பிட்டாதான் நீ பெரிய ஆள்.
இருட்டில் சாப்பிட்றதான் நீ ஸ்டாட்டஸ்ல வந்துட்டு அர்த்தம். அல்லேலூயா. உலகத்தினுடைய இருள் நமக்கு தேவையில்லை. அதை கடந்து இயேசு கிறிஸ்து வெளிச்சமா நம்ம மத்தியில வந்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவா வந்திருக்கிறாரு, வெளிச்சமா நம்ம மத்தியில தான் பண்ணிக்கிறாரு, வந்திருக்கிறாரு. வெளிச்சத்தின் பிள்ளைகளா நீங்க என்ன பண்ணுமா? நடந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 52 வாசிங்க. பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். பூரண வடிவுள்ள சீயோனிலிருந்து தேவன் பிரகாசிக்கிறார். பரலோகத்திலிருந்து பிரகாசிக்கிறார், சபையிலிருந்து பிரகாசிக்கிறார், ஊழியக்காரர் மூலமா பிரகாசிக்கிறார், உங்கள் மூலமா பிரகாசிக்கிறார். நீங்க வெளிச்சமா இருந்தா என்னனால அவர் பிரகாசிப்பார். நீங்க அவருக்கான இடத்தை தரலன்னா அவர் பிரகாசிக்கவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. உனக்கு இருக்கிறது தான் ஒரு ஒளி, எங்க கிட்ட இருக்கிறது ஜீவ ஒளி. அல்லேலூயா. உனக்கு இருக்கிறது ஒரு ஒளி தான், நம்ம கிட்ட இருக்கிறது ஜீவ ஒளி. அது மழை வந்தாலும் அமையாது, காற்று அடிச்சாலும் அமையாது. ஏன்னா அது எங்க இருதயத்தில் இருக்குது. இந்த ஒளி இருக்கிறதுனால தான் நம்ம நன்மைகள் செய்யறோம். இந்த ஒளி இருக்கிறதுனால தான் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வெளிச்சம் இல்லைன்றா இந்த உலகம் எப்படி அழிந்திருக்கும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது. யோவான் 1:1 அதிகாரம் 4வது வசனம். அவருக்குள் ஜீவன் இருந்தது. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. கரங்களை தட்டுங்க. அவருக்குள் இருக்கிற ஜீவன் உங்களுக்குள் ஒளி. அவருக்கு ஜீவன் உங்களுக்கு ஒளி. அவருக்கு ஜீவன் உங்களுக்கு ஒளி. அல்லேலூயா. அப்போ இந்த ஒளியை பின்பற்றுகிறவர்களா மாற வேண்டும். 2 ஒளி இருக்குது. நம்ம பேசுறது ஒரு ஒளி தான். நான் சொல்றது பிரைட்னஸ், வெளிச்சம். அல்லேலூயா. அப்படின்னு உங்களுக்கு சொல்லுகிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 2:32. உங்களுடைய ரட்சகத்தை என் கண்கள் கண்டது. அல்லேலூயா. கண்கள் காணணும்னா ஒளி அங்க இருக்கணும். அல்லேலூயா. ஒளி இருந்தானா கண்கள் காண முடியும் சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரோமர் 6:1 வாசிங்க. இந்த பாவம் வந்தா கிருபை பெருகாது. பாவம் வந்ததுனால இருள் பெருகும். வெளிச்சம் வந்தா கிருபை பெருகும். கரங்களை தட்டுங்க. அல்லேலூயா. உங்களுக்குள்ள இந்த காரியங்கள் நான் சொல்றது புரிந்து கொள்ளுங்க. உங்களுக்குள்ள ஜீவ ஒளி இருக்கிறது, ஜீவ அப்பா இருக்கிறது, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இந்த 3ஐயும் கடைபிடித்து நீங்க நடக்கும்போது இந்த உலகத்தை சீக்கிரம் வெற்றியாளர்களாக மாறலாம். வெளிச்சம் பிரகாசமா என்ன பண்ணுவோம், இருக்க ஆரம்பிக்கும். தேவன் பெரிய காரியங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் என்று உங்கள் மத்தியில் சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.